மித்ரா, பவானி நினைச்சது எல்லாமே இப்ப நடந்துருச்சு. ஆதி சொத்து ஃபுல்லாவே பவானி பேருக்கு வந்துருச்சு. அப்புறமே எதுக்கு விடாம அவங்கள அழிக்கணும்னு இப்படி விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க? அதுங்க போய் தொலைட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே? அண்ணா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாத்தையும் புடுங்கி துரத்திட்டா அவங்க 2 பேரும் என்ன பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஆதி சும்மா இருந்தாலும் அந்த பாரதி கண்டிப்பா அமைதியாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வகையில நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்பா. கோவில்ல கூட அவ்வளோ தைரியமா நேருக்கு நேரா நின்னு சவால் விட்டுட்டு போறான். அவ கொஞ்சம் டேஞ்சர் தானா, அதனால அவளை வாழவே விடாம ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயத்துல என்னால உன்னை பாராட்டாம இருக்கவே முடியல மித்ரா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி உன் மனசை நீ மாத்திக்கிட்டு ஆனந்த நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீ ஆனந்த கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தன்னா இந்த பவானி நம்ம 2 பேரையும் செல்லா காசு ஆக்கியிருப்பாங்களோன்னு தோணுது. அதான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நாம சேஃபா இருக்கிறதுக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சுதான் ஆனந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். மித்ரா, என்னன்னா ஏ அங்க நிக்கிறது யாருன்னு பாரு. அண்ணா, பாரதி அவதான் அங்க நின்னுட்டு இருக்கா. ஆமா. ஏய், அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அண்ணா அங்க பாருங்க, அவ நிக்கிற வீட்ல வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க. சோ இந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. வாடகைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி இவ போய் கேட்டதும் வீட்டை கொடுத்துருவாங்களா என்ன? அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. மாத்திக்கிறதுக்கு துணி கூட எடுத்துக்காம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க.